ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குர்த்தீஸ்க்குலாம் வேர் பண்ணுற மாதிரி ஒரு சிகரெட் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த மாதிரி பேண்ட் வந்து ரெடிமேடில் கிடைச்சாலுமே அது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. மேஜர் ப்ராப்ளம் வந்து நம்மளோட வேஸ்ட்டும் ஹிப்பும் வந்து கரெக்டாக அதில் வந்து மேட்சே ஆகாது. ஒன்று வேஸ்ட் கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைனா ஹிப் வந்து டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக அதில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆல்சோ இந்த மாதிரி பேண்ட் எல்லாத்தையுமே நம்ம வேர் பண்ணிவிட்டு உட்காரும் போது எல்லாமே நம்ம தைஸில் வந்து அந்த பேண்ட் வந்து ரொம்பவே டைட்டாக ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம சிகரெட் பேண்ட் வந்து நம்மளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்சோ இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க போது, எங்கேயுமே வந்து உங்களுக்கு டைட்னஸ் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேண்ட் கட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பேண்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து நம்ம கட்டிங் வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் ரவுண்ட் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். பெல்ட் ரவுண்ட் அப்படின்றது நம்ம பேண்ட்டை எங்கே வேர் பண்ண போகிறோமோ அங்கே தான் வந்து நம்ம பெல்ட் ரவுண்ட் அப்படின்றத எடுக்க போகிறோம். என்னுடைய பெல்ட் ரவுண்ட் வந்து 32 இன்ச்சஸ், அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே வேர் பண்ணுவீங்களோ உங்களுடைய பெல்ட் ரவுண்ட் என்ன வருது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஹிப் ரவுண்ட் அப்படி இல்லைனா சீட் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். நம்ம பாடியிலேயே வைடஸ்ட் பார்ட்டாக இருக்கு இல்லையா ஹிப்பில், அந்த ரவுண்டை தான் நம்ம வந்து இங்கே மெஷர் பண்ண போகிறோம். நம்மளோட பெல்லியோட ரவுண்ட் வந்து எடுக்கக்கூடாது. கீழே ஹிப்போடைய ரவுண்ட் வந்து ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுக்கணும். இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி ஹையஸ்ட் ரவுண்ட் வேல்யூவாக இருக்கும் உங்கள் பாடியில். எனக்கு வந்து 41 இன்ச்சஸ் வந்து வருது, ஸோ நான் அதை நோட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து லென்த் வந்து எடுக்க போகிறோம். லென்த் வந்து நீங்கள் எங்கே உங்களுக்கு பேண்ட்டை வந்து வேர் பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு பெல்ட் ரவுண்ட் எடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து உங்களோட இன்ச் டேப்பை ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத. உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வேணுமா இல்லை ஃப்ளோர் லென்த் வேணுமா அப்படின்றதெல்லாம் இப்போ டிசைட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ஃப்ளோர் லென்த் வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். என்னுடைய பேண்ட் லென்த் வந்து 40 இன்ச்சஸ் வந்து வருது. அடுத்தது வந்து பாட்டம் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டம் ரவுண்ட் அப்படின்றது நம்ம பேண்ட்டை வேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹோல் வந்து எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்றத இது டிசைட் பண்ண போகுது. இதுக்கு வந்து மேஜர்லி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த பாதத்தோடைய ரவுண்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த ரவுண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட பேண்ட் வேர் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக உள்ளே போகும், இல்லைன்னா வந்து டைட் ஆகிடும். ஸோ இந்த ரவுண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய பாட்டம் ரவுண்ட் வந்து 13 இன்ச்சஸ் வந்து வருது. இப்போது நம்ம என்ன மாதிரி ஒரு பேண்ட் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் அப்படின்றத இங்கே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பெல்ட் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பெல்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்க போகுது. அதாவது எலாஸ்டிக்லாம் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. கேன்வாஸ் வச்சு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்க போகிறேன். அதே மாதிரி பேக்கில் பெல்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்க போகிறேன். ஓகே, ஃப்ரண்ட் ஃபிக்ஸ்ட், பேக் எலாஸ்டிக் பேண்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்சோ இந்த பேண்ட்டில் வந்து நம்ம பாக்கெட் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கீழே வந்து பேண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் மாதிரி தான் இருக்க போகுது. இது ரொம்ப டேப்பர்டாக வேணும்னா நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ரொம்ப வைடாக வேணும் அப்படின்னாலுமே அதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே பார்க்க தான் போகிறோம். இந்த பேண்ட்டை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை வந்து நம்ம சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். இன்னொரு சைடு வந்து ஃபோல்டட் எட்ஜ் வந்து இருக்க போகுது. நம்ம சைடு வந்து ஓப்பனாக இருக்க போகுது. நம்ம சைடு வந்து ஓப்பன் எட்ஜாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1லேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைய போகிறோம். அதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிட போகிறோம். எப்போவுமே பேண்ட் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லென்த் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃப்ளோர் லென்த் வரைக்கும் நம்ம ஒரு லென்த் மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லென்த் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வந்து 40 இன்ச்சஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த 40 இன்ச்சஸ்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ மைனஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மைனஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேண்ட்டோடைய லென்த் வந்து நமக்கு எது வரைக்கும் வேணும் அப்படின்றத இது டிசைட் பண்ண போகுது. இது வந்து 2.5 இன்ச்சஸ், 1.5 இன்ச்சஸ், 1 இன்ச்சஸ் ஆர் ½ இன்ச் வந்து நம்ம இந்த ஃப்ளோர் லென்த்லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு பேண்ட் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிட போகுது. ஸோ நீங்கள் ஒரு 2.5 இன்ச் இந்த ஃப்ளோர் லென்த்லேருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் லென்த் பேண்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து கிடைக்கும். இதே நீங்கள் ஒரு 1.5 இன்ச் வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒரு லென்த் வரைக்கும் உங்களுக்கு பேண்ட் வந்து கிடைக்க போகுது. இதே நீங்கள் வந்து வெறும் 1 இன்ச் தான் மைனஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பேண்ட்டில் வந்து நிறைய க்ரீசஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ½ இன்ச் தான் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேண்ட் வந்து அந்த ஃப்ளோரை டச் ஆகிற மாதிரி கீழே வந்து தொடுற அளவுக்கு வந்து உங்களோட பேண்ட்டோட லென்த் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும் உங்களுக்கு பேண்ட் அப்படின்றத பொறுத்து தான் இந்த லென்த்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்க போகிறீங்க. இங்கே வந்து நான் ரெகுலர் தான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து என்னோட டோட்டல் லென்த்லேருந்து மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வருது அப்படின்றத நான் பார்க்குறேன்.
எனக்கு வந்து 40 மைனஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து 38.5 இன்ச்சஸ் வந்து கிடைக்க போகுது. இந்த ஃபுல் லென்த் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்மளோட பெல்ட்டை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். பெல்ட்டுன்றது நம்மளோட லென்த் மேலே இருக்கும் இல்லையா, பெல்ட்டோடைய லென்த்து, அதை தான் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இந்த பெல்ட்டுக்கு வந்து நீங்கள் 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ்னு எவ்வளோ உங்களுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் பின்னாடி உங்களுடைய எலாஸ்டிக் எவ்வளோ லென்த் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த பெல்ட் லென்த் வந்து டிசைட் ஆக போகுது. என்னுடைய எலாஸ்டிக்கோடைய லென்த் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பெல்ட்டோடைய லென்த்தும் வந்து 1.5 இன்ச்சஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த லென்த் கிடச்சிருக்கு இல்லையா 38.5, இது கூட அந்த பெல்ட்டோட லென்த்தை வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா நம்ம கீழே இருக்க பார்ட்டை தான் இப்போ வரைய போகிறோம், பெல்ட்டை வந்து இப்போ வரையலை. ஸோ அந்த மிச்சத்துக்கு மட்டும் எனக்கு 37 இன்ச்சஸ் வந்து கிடச்சிருக்கு மைனஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமா. இது கூட வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா மேலே ஜாயின் பண்ணுறதுக்கான 1/2 இன்ச்சை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நான் 1/2 இன்ச் ஆட் பண்ணலை, ஏன்னா அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். மேலே இருக்கிற 1/2 இன்ச்சை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போது நமக்கு 37.5 இன்ச்சஸ் வந்து கிடைக்க போகுது. இதுதான் நம்மளுடைய பேண்ட்டோடைய லென்த் இப்போது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட பெல்ட் ரவுண்ட்ஸை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்னோட பெல்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய பெல்ட் ரவுண்டுன்னு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டோட 4ஆல் வந்து நான் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் நீங்கள் பெல்ட் ரவுண்டாக எடுத்தீங்களோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. நான் 32 எடுத்தேன், அதை 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 8 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். இந்த 8 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒரு டாட் மாதிரி மார்க் பண்ண போகிறோம். இது என்னென்னா ஒரு ப்ளீட் மாதிரி வைக்க போகிறோம் ஃபேண்ட்டில். ஓகேவா, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ளீட் மாதிரி இருக்கும் இல்லை டிசைன், அந்த டிசைனுக்கு வந்து நம்ம 1 இன்ச் வைக்கலாம், 1.25 இன்ச்சஸ் வைக்கலாம், 1.5 இன்ச்சஸ் கூட வைக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சஸ் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்மளோட மார்ஜின். ஓகேவா, அந்த 2 சைடும் 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு 1 இன்ச் வந்து இங்கே சீம் அலவன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வேஸ்ட் டிவைடட் பை 4, அதாவது பெல்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, அப்புறம் ப்ளஸ் இந்த ப்ளீட்டுக்கான ஒரு 1.25 இன்ச்சஸை மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது சீம் அலவன்ஸ் 1 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து கிராச் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராச் லென்த்துக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா நம்மளோட ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் நம்மளுடைய லூசிங் எவ்வளோ வேணும் அப்படின்றது இருக்குது இது. ஸோ நம்ம ஹிப் ரவுண்டுக்கு வந்து நம்மளுடைய வைடஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிப்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து 41 இன்ச்சஸ் வந்துச்சு. டிவைடட் பை 4 கொடுக்குறேன், எனக்கு 10.25 வந்து வருது. இது கூட வந்து நம்ம 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, 1 இன்ச் அப்படின்றது நமக்கு ஒரு டைட் ஃபிட்டட் மாதிரி இருக்கும். 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு ரெகுலரான ஒரு லூசிங்கோடு இருக்கும். 2 இன்ச்சஸ் கொடுத்தோன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லூசிங்கோட இது இருக்க போகுது. ஸோ இந்த 10.25 கூட ஒரு 2 இன்ச் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு எனக்கு 12.25 இன்ச்சஸ் வந்து வரும். ஸோ இந்த 12.25 இன்ச்சஸ் கூட நம்மளோட பெல்ட் இருக்கு இல்லையா மேலே, அந்த பெல்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ணிடுறேன் 1.5 இன்ச்சஸ். ஓகே, இது எல்லாமே நம்மளோட பெல்ட் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ நம்ம பெல்ட்டை மைனஸ் பண்ணிடணும், இல்லை ரொம்ப பெருசாக வந்துடும். அடுத்தது வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அந்த பெல்ட்டோட கனெக்ட் பண்ணுற ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம கீழே இந்த கிராச்சை வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 10.75 ப்ளஸ் 1 இன்ச் கொடுத்தோம்னா 11.75 வந்து நமக்கு கிடைக்க போகுது. இதுதான் நம்மளோட கிராச் லென்த். ஓகே, இந்த 11.75 இங்கே நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து மேலே பெல்ட் ரவுண்டில் நம்ம மொத்தமாக எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஆட் பண்ண மெஷர்மெண்ட்டை தூக்கி கீழே வந்து நம்மளுடைய கிராச் லென்த் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிட போகிறோம். ஓகே, மேலே எனக்கு எவ்வளோ வந்துச்சோ அதை அப்படியே நான் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு மார்க் வந்து கொடுத்துட்றேன். ஸோ மேலேயும் இந்த கிராச் லைன்லையும் வந்து ஈக்குவலாக அது இருக்க போகுது. இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அது 2 பாயிண்ட்டுமே நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைய போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கிராச்சில் ஒரு கர்வ் வரைவோம் இல்லையா, அந்த கர்வ் வந்து வரைய போகிறோம். இது வந்து நம்மளுடைய ஹிப்போடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். உங்களுடைய ஹிப் சைஸ் வந்து எந்த வேல்யூவில் வருதோ அந்த வேல்யூவை வந்து இங்கே நீங்கள் கர்வாக வந்து எடுத்துக்கணும். என்னோட ஹிப் வந்து 41 இன்ச்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ எனக்கு இங்கே 3 இன்ச்சஸ் வந்து வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3 இன்ச்சஸை வந்து இந்த லைன்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிராச் லென்த்தை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு சென்டர் வந்து எடுத்துடுறேன். ஓகே, சென்டர் எடுத்துட்டு அந்த சென்டர்லேருந்து கீழே இருக்கு இல்லையா பாயிண்ட்டு, அது வரைக்கும் இன்னொரு சென்டர் வந்து எடுத்துடுறேன். ஓகே, அந்த சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்னோடய கர்வ் வந்து நான் கொண்டு வந்து இந்த 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சஸோட இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து வரைய போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே கிராச் கர்வ் வரைஞ்சி முடித்தோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இங்கே நம்ம சைடு இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரெயிட் வரைக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத நான் மெஷர் பண்ணுறேன். இங்கே நம்ம சைடு வந்து நம்ம இன்ச் டேப்பை வச்சுட்டு அந்த கர்வோட எண்டு வரைக்கும் நம்மளோட இன்ச் டேப்பில் எவ்வளோ வந்து மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு 13.5 வந்து இருக்குது. அது அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு மார்க் மாதிரி கொடுத்துடுறேன்.
கொடுத்துட்டு இப்போ அந்த சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து நம்ம சைடு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு 6.75 மாதிரி இருக்குது. அந்த 6.75 என்னோட லென்த் வரைக்கும் நான் மார்க் பண்ணிகிட்டே போகிறேன். ஓகே, கீழே உங்களுக்கு லென்த் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நான் இன்னும் என்னோட லென்த் வந்து இங்கே மார்க் பண்ணலை. ஓகே, லென்த் வந்து நான் மார்க் பண்ணலை, பட் நான் இங்கே ஜஸ்ட் இந்த வேல்யூ வந்து மார்க் பண்ணிகிட்டே போயிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளோட லென்த் வந்து எவ்வளோ மார்க் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்மளோட பேண்ட்டோடைய லென்த் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணணும். எனக்கு வந்து ரெகுலரான ஒரு லென்த் வந்து வேணும். ஸோ 37.5 இன்ச்சஸ் வந்து என்னோட லென்த் வந்து வருது. இதில் வந்து நமக்கு மேலே மட்டும்தான் 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம், கீழே வந்து நம்ம இன்னும் 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணலை, அதை மடித்து அடிக்கிறதுக்கலாம். ஓகே, அதை வந்து நம்ம தனியாக தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத. ஜஸ்ட் வெறும் மேலே மட்டும் தான் சீம் அலோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட லென்த் வந்து 37. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 37.5 இன்ச்சஸ் வந்து இங்கே நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் வந்து வரைஞ்சிடுறேன். இப்போ வந்து நம்மளோட பேண்டோடைய எண்டில் வந்து ஒரு டிசைன் மாதிரி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஓப்பனிங் வச்ச மாதிரி. அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பட்டி வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணும், அந்த கட்டோடைய டிசைன் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த கட் வந்து 1 இன்ச் வேணுமா, 1.5 இன்ச்சஸ் வேணுமா, 2 இன்ச்சஸ் வேணுமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, இது உங்களுடைய விருப்பம், எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்களோ அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து அதை வந்து மார்க் பண்ணிட போகிறோம். ஓகே, எனக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் வேணும். ஸோ 1.5 + 1/2 இன்ச் கொடுத்து 2 இன்ச்சஸில் இன்னொரு லைன் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன், என்னோட கீழே இருக்க அந்த பட்டி ஃபோல்டிங்க்கு மட்டும். ஓகே, நீங்கள் 1 இன்ச் கொடுத்தீங்கன்னா 1 + 1/2 இன்ச் கொடுத்து 1.5 இன்ச்சஸில் இந்த லைன் போடுவீங்க. அப்படி இல்லை 2 இன்ச்சஸ் கொடுத்தீங்கன்னா 2 + 1/2 இன்ச் கொடுத்து 2.5 இன்ச்சஸில் இன்னொரு லைன் வந்து வரைய போகிறீங்க. ஓகே, ஜஸ்ட் அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி இங்கே ஒரு லைன் வந்து வரைஞ்சிடணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டர் மார்க் பண்ணி வச்சிடணும் இல்லையா 6.75, அதை வந்து நான் என்னுடைய இந்த லென்த் முடியுது இல்லையா அங்கேயும் வந்து நான் மார்க் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, அப்போ தான் நம்மளோட பாட்டம் ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ என்னோட பாட்டம் ரவுண்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 13 இன்ச்சஸ் வந்து என்னோட பாட்டம் ரவுண்ட் வந்து கிடச்சிச்சு. இந்த 13 இன்ச்சஸை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறோம். அந்த சென்டர்லேருந்து ரைட் சைடு இருக்கு இல்லையா, ரைட் சைடு வந்து நான் அதை மார்க் பண்ணிட போகிறேன். எனக்கு ஒரு 3.25 இன்ச்சஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நான் அதை மார்க் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு மார்க் பண்ணணும். எப்பவுமே லெஃப்ட் சைடு மார்க் பண்ணும்போது அதே வேல்யூ வந்து கொடுக்கக்கூடாது, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக டைட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லூசிங் வந்து கொடுக்கணும். இந்த லூசிங் வந்து 1 இன்ச், 1.5 இன்ச்சஸ், 2 இன்ச்சஸ், இந்த மூணுத்துல நீங்கள் எதை வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த ஓப்பனிங் வந்து எவ்வளோ வைடாக வேணும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த லூசிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நான் 1.5 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்து 4.75 அப்படின்ட்டு இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரைட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஆங்கிள் ரவுண்டு, அதாவது பாட்டம் ரவுண்டு, அதையும் நம்மளோட கிராச்சோடைய கர்வ் வந்து முடித்தோம் இல்லையா 3 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து வரைய போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த 2 லைனையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நம்மளோட கிராச் சைடு வந்து நம்ம லைன் வந்து வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக பேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சைடு இருக்கு இல்லையா நம்மளோட பாட்டம் ரவுண்டில், அது வந்து ஒரு மாதிரி தூக்கின மாதிரியே இருக்கும் கிராச் சைடு. ஸோ நம்ம அதுக்கு என்ன டிப் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த கிராச் சைடு இருக்கு இல்லையா நம்மளோட பாட்டம் ரவுண்டு, அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் லைனோட நம்மளுடைய லெஃப்ட் சைடு இருக்குல்ல பாட்டம் ரவுண்டுன்னு சொல்லிட்டு அது கூட வந்து கிராஸாக ஒரு லைன் மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் குத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ இந்த கிராஸ் லைன் தான் நம்மளோட பாட்டம் ரவுண்டாக வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு உள்ளே வந்து கிராச் லைன் வந்து இழுத்த மாதிரி இருக்கும் இல்லையா பேண்ட் வேர் பண்ணும்போது, அந்த மாதிரி இல்லாமல் இது அழகாக பிளேஸ் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேண்ட் வந்து இருக்க போகுது. கீழே வந்து நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா 1.5 + 1/2 இன்ச், அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த 2 லைனுமே வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஒரு 1/2 இன்ச் கீழே வந்து கிராஸ் லைன் மாதிரி நான் ஜாயின் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து இந்த கிராச் லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து வரைஞ்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த சைடு நம்மளோட பாட்டம் ரவுண்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிராச் லைனை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு இந்த கிராச் லைனையுமே கீழே இருக்கிற அந்த பாட்டம் ரவுண்ட் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடு, அது கூட வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ரீசெக் மாதிரி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஹிப் ரவுண்ட் வந்து இதில் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அது எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த கர்வுக்கு வந்து ஒரு சென்டர் எடுத்தோம் இல்லையா, அந்த சென்டரில் வந்து நான் என்னோட ஹிப் ரவுண்ட் வந்து வருதா அப்படின்றத பார்க்குறேன். என்னோட ஹிப் ரவுண்ட் வந்து 41 இன்ச்சஸ். ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 10.25 வந்து வந்துச்சு. அந்த 10.25 இந்த லைனுக்குள்ளே நமக்கு வருதா அப்படின்றத பார்த்துடணும். அந்த லைனுக்குள்ளே நமக்கு வந்துச்சுன்னா அது வெல் அண்ட் குட். சப்போஸ்
சப்போஸ் உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோலாம் வந்து பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து அந்த லைனுக்கு வெளியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். அது மோஸ்ட்லி உங்களுக்கு அது வந்துடும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அது வரலை அப்படின்னா அது எவ்வளோ வருது உங்களோட ஹிப் ரவுண்டோ அந்த கரெக்ட் வேல்யூவை வந்து நீங்கள் இங்கே வெளியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லைன் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஷேப் கொடுக்கும் போது அது எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் சைடில். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்களே ஒரு 1/2 இன்ச் அங்கே வரைஞ்சிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அதுக்குள்ளவே அப்படின்னா அதை அமைதியாக விட்டுடுங்க. நம்ம இப்போ ஜாயின் பண்ணும்போது அது எந்த ஷேப்பில் ஜாயின் ஆகுதோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹிப் கர்வ் இருக்கிற மாதிரி ஸ்கேல் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கேலை எடுத்துட்டு நம்மளோட மேலே பெல்ட் ரவுண்டையும் கீழே வந்து நம்மளோட க்ராச்சையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ நான் இதுதான் சொன்னேன், நம்ம வந்து 1/2 இன்ச் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இருந்தாலுமே அந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு இந்த கர்வ் வரையும் போது கிடைச்சிட போகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த கர்வ் வரைஞ்சால் அதுக்குள்ளே பத்திருதான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹிப் வந்து அதில் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து டைட் ஆகிடும். இந்த கர்வ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட ஹிப்போட ஷேப் வந்து இது கரெக்டாக மெமிக் பண்ண போகுது. இது கொடுக்கலனா பேண்ட்டோடைய லுக் வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து வேறு எந்த ஒர்க்குமே இல்லை. ஸோ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். நீங்கள் உங்களோட ஹிப் ரவுண்டை பார்த்தாலே போதும், தை அண்ட் நீ ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இதில் வந்துட போகுது. இதை நீங்கள் செப்பரேட்டாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, உங்கள் ஹிப் ரவுண்ட் கரெக்டாக இதில் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட லெக்ஸில் வந்து இது வந்து கரெக்டாக இருந்துற போது உங்களுக்கு வந்து டைட்டாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு லூசிங் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. பேண்ட்டோடைய இந்த பாட்டம் சைடு வந்து நம்ம கட் பண்ணும் போது நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். அந்த பட்டி ஃபோல்டிங் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச் 2 இன்ச்சுன்னு அதை வந்து நம்ம பேண்ட்டோடைய உள்பக்கம் வந்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சைட்ஸில் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக ஈவனாக வந்து கட் ஆகும். நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம பேக்கை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட ஃப்ரண்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்மளோட மிச்ச ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் இந்த மாதிரி பின் குத்தி செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய க்ராச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து எந்த ஃபேப்ரிக்கும் இருக்கக்கூடாது. ஓகே, எக்ஸாக்டாக உங்களோட ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபேப்ரிக் மேலே வைக்க போகிறீங்க. ஆனால் உங்களோட ஹிப் இருக்கு இல்லையா, நான் இந்த சைடு காட்டுறேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து மினிமம் வந்து ஒரு 3 to 4 இன்ச்சஸ் கேப் ஆச்சு இருக்கணும். இதை நீங்கள் இன்னும் எப்படி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அந்த க்ராச்சோடைய கர்வ் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, ஒரு 3 இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் சைஸ்க்கு என்ன நீங்கள் கர்வ் எடுத்தீங்களோ அதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடில் நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் பிளேஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அந்த க்ராச்சோடைய கர்வ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம் கீழே இருக்க ஃபேப்ரிக்கில். ஓகே, அந்த க்ராச்சோடைய மிட் பாயிண்ட் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் நான் அந்த கர்வ் வந்து வரைகிறேன். மேலே வந்து நான் இன்னும் வரையலை. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட க்ராச் சைடு இருக்கு இல்லையா, சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோமே, அந்த இடத்துல நம்ம பேண்ட் முடிகிற இடத்துல வந்து நம்ம க்ராச் கர்வ்னு சொல்லிட்டு ஒரு 3 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே மேலே மார்க் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கர்வ் கொடுத்துருந்தீங்களோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து 3 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நான் அந்த 3 இன்ச்சஸை மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த பேண்ட்டோடைய ஃப்ரண்ட் பீஸ் வந்து எந்த ஸ்ட்ரெயிட்க்கு போதோ அதை அப்படியே வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அண்ட் அந்த 3 இன்ச்சஸும் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இங்கே அந்த கர்வ் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, சேம் வே வந்து இந்த ஹிப் சைடு வந்து நம்ம அதே 3 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து நம்மளோட டாப் போர்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுல ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிடுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிட்டு அந்த லைனில் வந்து நம்ம 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிட போகிறோம். நீங்கள் வந்து எத்தனை இன்ச்சஸ் வந்து அந்த கர்வில் மார்க் பண்ணீங்க ஃப்ரண்ட் மார்க் பண்ணப்போ கொடுத்தீங்களோ அதை தான் வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணணும். 3 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கே லைன் வந்து போட்டுடுறேன். அடுத்தது நம்ம க்ராச் சைடாண்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனில் இருந்து ஒரு 1 இன்ச் வந்து உள்ளே மார்க் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அந்த ஆல்ரெடி மார்க் பண்ண லைன்லேருந்து உள் பக்கமாக ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் வரைஞ்சோம் இல்லையா, அந்த பார்ட்டை வந்து நான் இப்படியே தூக்கி விடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பாதி தான் வரைஞ்சோம், ஃபுல்லாக வந்து நம்ம வரையலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ 1 இன்ச் உள்ளே தள்ளணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் இந்த பாதி கர்வ் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து சேர்த்த மாதிரி ஒரு லைன் வந்து போட போகிறோம். ஓகே, இது பண்ணுறதுனால நமக்கு பேக்கில் வந்து எக்ஸஸாக ஃபேப்ரிக் வந்து தூக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதை வச்சு கட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கிராஸ் லைன் மாதிரி அந்த கர்வை வந்து கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 இன்ச் தள்ளி வந்து ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா கிராஸ் லைன் க்ராச்சாண்ட, அதையும் இந்த சைட் ஹிப்பில் வந்து ஒரு 3 இன்ச் தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து நான் வரைஞ்சிடுறேன். இந்த க்ராச்சுக்கு கீழே வந்து
லைன் வந்து நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிடலாம். இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது எவ்வளோ இருக்கோ அதை எக்ஸாக்டாக வந்து மார்க் பண்ணிடணும் பாட்டம் ரவுண்ட் வரைக்கும். இதோட லென்த் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து சேம் வே. அதோட லென்த் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கொடுத்தோமோ அதே அளவு மார்க் பண்ணிடணும். நம்மளோட ஹிப் சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் சேஞ்சஸ் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நம்ம லென்த் வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எக்ஸஸாக வந்து 1லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் கொடுக்கணும். ஓகே, இது வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட பாட்டம் ரவுண்ட் வந்து பேண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்சோ நம்மளுடைய தைலெல்லாம் வந்து நமக்கு டைட்டாக வராது. ஓகே, ஸோ 1லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் இங்கே 1.5 இன்ச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்தது நம்மளோட கிராச் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லைன்லேருந்து இந்த பாட்டம் ரவுண்ட் வரைக்கும் நம்ம சென்டர் வந்து எடுக்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்ச் டேப்பை பிடிச்சிட்டு அதை அப்படியே மடித்து சென்டர் எடுப்போம் இல்லையா, சேம் வே தான் நான் வந்து இங்கே சென்டர் எடுத்திருக்கேன். சென்டர் எடுத்துட்டு ஒரு லைன் வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். இப்போது இந்த பாட்டம் ரவுண்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 1லேருந்து 2 இன்ச்சஸ் வந்து கொடுக்கலான்ட்டு, அங்கே நீங்கள் என்ன இன்ச்சஸ் வந்து கொடுத்தீங்களோ அதே அளவு தான் இந்த சென்டர்லையுமே நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஓகே, நான் 1.5 இன்ச்சஸ் வந்து பாட்டம் ரவுண்டில் கொடுத்ததுனால இந்த சென்டர்லையுமே 1.5 இன்ச்சஸ் தான் நான் கொடுக்குறேன். இப்போது வந்து இந்த 2 லைனும் இருக்கு இல்லையா, இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம வரைஞ்சிட போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். மேலே வந்து அந்த 3 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, அதுவும் கீழே இப்போ நம்ம சென்டர் எடுத்து ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆனால் இதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி மார்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வந்து கர்வ்டாக தான் நான் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா கிராச் லைன் மாதிரி, அந்த இடத்துல வந்து எவ்வளோ வெளியே வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். நம்ம டேரெக்டாக கிராஸ் லைன் மாதிரி வரையக்கூடாது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கர்வ் சைடு வந்து நான் எவ்வளோ இன்ச்சஸ் வெளியே வந்திருக்கேன், 3 இன்ச்சஸ் வந்திருக்கேன். இந்த பக்கம் கீழே வந்து 1.5 இன்ச்சஸ் வந்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து இன்ச் டேப்பில் வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த வேல்யூவை வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே, இது நான் இன்ச் டேப்பில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள், மைனஸ்லாம் பண்ணக்கூடாது. 1.5 இன்ச்சஸ் வந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் இன்ச் டேப்பை வச்சுட்டு அது ரெண்டுத்துக்கும் நடு வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 2.25 வந்து கிடைக்குது. அந்த 2.25ஐ இந்த கிராச் லைன்லேருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு மார்க் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹிப் கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹிப் ஷேப் வந்து கிடைச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சென்டரையும் அந்த கிராச் லைனையும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அடுத்தது ஹிப்பில் வந்து இந்த ஹிப் கர்வ் வச்சு நான் அழகாக ஒரு ஷேப் வந்து கொடுத்துடுறேன். இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளோட ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இதோட பெல்ட் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேக் பார்ட்டையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.